வந்து அப்படியே வந்து வத்த விட மட்டையாட்ட வராமல் நல்லா முருகலாக வரணும்னா சட்டியோட பதத்தை நம்ம ஸ்டெபிளைஸ் பண்ணி நான் என்ன புதுசாக சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு தோசை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதை சொல்கிறதுல இவ்வளோ விஷயம் இருக்கா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி நியூவாக குக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஜான்சி சுகேனாமஜ்ஹர். உங்கள் விருப்பப்படி எந்த காம்பினேஷனில் வேணாலும் மாவை ஆட்டிக்கிங்க. வெந்தயம் அதிகமாக இருந்தால் தோசை ரொம்ப முருகலாக போயிடும். வெந்தயம் பத்தலை அப்படின்னா தோசை செவக்காது. ஒருவேளை உங்களுக்கு தோசை செவக்கவே இல்லைன்னா இதில் ஒரு ஸ்பூன் அஸ்கா சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தோசை செவந்து முருகலாக வரும். தோசைக்கு இட்லிக்கும் ஒரே மாவு போதும், ஆனால் மாவை கரைக்கிற பதத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இட்லி அப்படின்னா கல் மாதிரி கரைக்கணும், தோசை அப்படின்னா இப்படி ஊற்றுனா அப்படியே ஒழுகணும், அந்த மாதிரி கரைக்கணும். அப்படி கரைச்சாதான் தோசை அழகாக முருகலாக வரும். ரொம்ப தண்ணியாட்ட போயிடுச்சுன்னா தோசை முருகலாக வரும், ஆனால் எடுத்ததுமே தோசை தோல் மாதிரி துவண்டு போயிடும். கொஞ்சம் இந்த பதத்தில் கரெக்டாக இருக்கும்போது தோசையும் முருகலாக வரும். அதே மாதிரி எடுத்து வெளியே வச்சாலும் இந்த மொறுமொறுப்பு போகாமல் அப்படியே தாங்க இருக்கும். எப்போவுமே தோசையை பெரிய அடுப்பில் மட்டும் சுடுங்க. கல்லுடைய பதம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது சரியாக இருந்தால் தான் ஹோட்டல்லையாக இருந்தாலும் சரி வீட்லேயா இருந்தாலும் சரி தோசை நல்லா வரும். அது என்ன பதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அதிகமாக வச்சு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வச்சிடணும். தண்ணி தொளிச்சோம் அப்படின்னா நமக்கு சொங் அப்படின்னு சவுண்டு வரும். ஸோ இப்போ கல் காஞ்சிருச்சு, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சட்டியை கொஞ்சம் கம்மியாக வச்சிடணும். ஒட்டி வந்ததுன்னா அது சட்டி ரொம்பவே ட்ரை ஆயிடுச்சு அல்லது ரொம்ப காஞ்சி இருக்கும்போது ஊற்றுனீங்க அல்லது அதில் எண்ணெய் பசை துளி கூட இல்லை அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ தோசை சட்டி பிடிக்குது அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தை ரெண்டாக வெட்டி தேய்ச்சிக்கணும். அதுவும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே நான் என்ன புதுசாக சொல்ல போகிறேன் அப்படின்னா, தோசையை முருகலாக வார்த்து எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் அண்ட் ட்ரிக் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஹோட்டல் கடை தோசை மாதிரி கண்டிப்பாக நமக்கு வரும். ஸோ நல்லா வந்துட்டு இருக்கிற சட்டியில் நம்ம வெங்காயத்தை தேய்க்கக்கூடாது. வெங்காயத்தை தேய்ச்சோம் அப்படின்னா அதோடைய அந்த ஒட்டாத தன்மை இன்னும் அதிகப்படும். அப்போ என்ன ஆகும்னா தோசை வந்து அது ஒரு மாதிரி மட்டை மாதிரி வரும். தோசை வந்து மட்டையாட்ட வராமல் நல்லா முருகலாக வரணும்னா சட்டியோட பதத்தை நம்ம ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கணும். ஒரு டைமும் ஃபஸ்ட்டு நம்ம தோசை ஊற்றும் போது நம்ம என்ன தான் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் இந்த சட்டியை ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தோசை ஒட்டவும் ஒட்டாது. அதே போல் தோசை உங்களுக்கு நல்ல முருகலாகவும் வரும், ரொம்ப லேஸாகவும் வரும். எந்த அளவுக்கு தோசை சன்னமாக இருக்கோ அந்த அளவுக்கு முருகலாகவும் இருக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சட்டியை எப்படி ஸ்டெபிளைஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக இப்படி தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணியை வந்து அப்படியே வந்து வத்த விடக்கூடாது. ஒரு சுத்தமான துணி வச்சு தோசை சட்டியோடைய எல்லா பகுதியிலையும் இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம தோசை வார்க்கலாம். தோசை வார்க்கும்போது கரண்டி நிறையா எடுத்துக்கோங்க. ஒரு டைம் ஊற்றிட்டு திரும்ப கரண்டியில் மெத்தி ஊற்றினீங்கன்னா சரியாக வராது. இப்படி சென்ட்ரலில் ஊற்றிட்டு ஒரே டைம் தான் நம்ம தேய்க்கணும். ஃபஸ்ட்டு சென்ட்ரலில் மட்டும் ஒரு 4 தடவை இப்படி சுற்றிக்கணும். இப்படி சுற்றினீங்கன்னா தோசை அப்படியே உருள ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா ஒரு தடவை தான் இந்த ரிங்கை சுற்றணுங்க. சுற்றி முடிச்சுட்டு அகெயின் திரும்ப ஒரு வாட்டி தொலாவுவாங்க. இப்போ திரும்ப இந்த கரண்டியை உள்ளே வச்சு தொலாவுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி நம்ம தொலானோம் அப்படின்னா கண்டிப்பாக தோசை மட்டையாட்டம் தான் வரும். எஸ்பெஷலி சென்ட்ரலில் மட்டையாட்டம் வரும், ஓரத்தில் மட்டும்தான் கிறிஸ்பினஸ் இருக்கும். ஒரே டைமில் முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக டோட்டலாகவே உங்களுக்கு முருகலாக இருக்குங்க. சென்ட்ரலில் மட்டும் ஒரு 4 டைம் சுற்றிக்கோங்க நான் காட்டின மாதிரி. அப்போ தான் வந்து தோசை நகர ஆரம்பிக்கும். அப்புறமா வந்து திரும்ப உள்ள நடுவுக்கு கரண்டியை கொண்டு போகவே கூடாது. இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இதுலேயும் மூடி வச்சு சுடுறதுலேயுமே ஒரு ட்ரிக் இருக்குங்க. நிறைய பேர் ஓப்பனில் சுடுவாங்க. ஓப்பனில் சுடும்போது கேஸ் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும். மூடி வைக்கும்போது கேஸ் வந்து குறைவாக செலவாகும். அது மட்டும் இல்லாமல் உள்ளேயே அந்த ஆவி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது நல்லா வந்து முருகலாக கிடைக்கும். அப்படி மூடி வைக்கும் போதும் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு இப்படியே ஓப்பன் பண்ணிடுவாங்க ஒரு சிலர். அப்படி ஓப்பன் பண்ணவே கூடாது. அந்த டைமிங் மட்டும் கெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதை தாமதமாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தோசை வந்து நல்லாவே சவந்துடும். சட்டியில் தோசை ஊற்றும் போது கண்டிப்பாக அடுப்பை சிம்மில் வச்சு தாங்க ஊற்றணும். ஊற்றி முடித்ததையுமே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம மூடியவே எடுத்து போடணும். லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டோம் அப்படின்னா மட்டை மாதிரி மடன் ஆயிரும், ரொம்ப முருகலாக இருக்கும், தொட்டாலே உடையிற அளவுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சு சுடுங்க. ஆனால் தோசை ஊற்றும் போது கவனம், லோ ஃப்ளேம். அடுத்ததாக தோசை எடுக்க பயன்படுத்துகிற கரண்டி. இந்த மாதிரி மொத்தமான கரண்டிலையும் சில பேர் எடுப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம்ல, இந்த மாதிரி சட்டாப்பைன்னு சொல்லுவோம், இதுலேயுமே சில பேர் எடுப்பாங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா கரண்டி தின்னாக இருக்குது பாருங்கள், லேஸாக. இந்த மாதிரி வாங்கினா விலையும் கம்மி தான், நல்லா வந்து ஷார்ப் எட்ஜாக இருக்கும். ஸோ புதுசாக தோசை விட ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதிரி கரண்டியை பார்த்து வாங்கிக்கோங்க. ஹெவியாக வேணும், வெயிட்டாக வேணும்னு திக்காக வாங்காதீங்க. இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு தோசை உடையாமல் பீயாமல் ஈஸியாக எடுக்க வந்துடும்.
இப்போ நான் தோசையை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் தான் தோசையை நம்ம ஓப்பன் பண்ணோம். பாருங்கள், இப்போவே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது. எடுக்காமல் நம்ம வந்து லைட்டாக இப்படி தேய்ச்சி விடணும். எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் தேய்க்கவே முடியாது. ஏன்னா இப்படி தேய்க்கும் போது தோசை நகர்ந்துட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த பாண்டிங் வந்து சட்டியோடு இருக்கும்போது இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை அழகாக அதுவாகவே தூக்கிட்டு வரும் பாருங்கள். இப்படியே உள்ளே விட்டு நம்ம எடுத்தோன்னா துளி கூட உடையவே உடையாதுங்க. அதுக்கு தான் நம்ம சன்னமான இந்த மாதிரியான சட்டாப்பையை வச்சு சுடுறது. ஸோ தோசை சுடுறது கூட ஒரு ஆர்ட்டு தான். அதை ரசித்து செய்யும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி முருகலான தோசை எல்லாருக்குமே கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் எவ்வளோ முருகலாக வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்போது அடுத்த தோசை ஊற்றுறோம். அடுத்த தோசை ஊற்றும் போது என்ன பண்ணோன்னா, நம்ம தண்ணியோ அல்லது வெங்காயமோ தேய்க்க தேவையில்லை. ரொம்ப சட்டி ஒட்டிட்டு வந்துச்சு அப்படின்னா மட்டும் வெங்காயம் தேய்ங்க. வெங்காயம் தேய்ச்சதுக்கப்புறமும் சட்டி ஒட்டுதுன்னா நல்லெண்ணெய் 2 சொட்டு விட்டு தேய்க்கலாம், அல்லது விளக்கெண்ணெய் 2 சொட்டு விட்டு தேய்க்கலாம். அதோடைய பசத்தன்மை கூடுதலாக இருக்கும்போது சட்டியில் போய் ஒட்டிக்கும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வெஜிடபிள் ஆயிலில் அந்தளவுக்கு பசத்தன்மை இருக்காது. கொஞ்சம் நேரம் இப்படியே நம்ம வச்சுட்டு குழம்பு எடுத்து வைப்போம், சட்னி எடுத்து வைப்போம், எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து மறுபடியும் ஊற்றினோன்னா ரொம்ப சட்டி பாருங்கள் இப்போ நல்லா காஞ்சிருச்சு, அனல் மாதிரி. இப்படி அனலாட்ட காயும் போது என்ன ஆகுனா, நம்ம இப்படி ஊற்றுனதையுமே தொலாவ வராது. சென்டர் போர்ஷன் மட்டும் டக்குன்னு வெந்துடும். அப்படி டக்குன்னு வெந்துருச்சுன்னா நடுவுக்கு மட்டும் குண்டாலமாக நமக்கு ஒரு மாதிரி திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஓரத்தில் மட்டும்தான் மொறுமொறுப்பு இருக்கும். ஸோ உடனே நம்ம தோசை ஊற்றுறோம் அப்படின்னா நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. துணியில் மட்டும் ஒரு வாட்டி இப்படி தொடச்சிட்டு ஊற்றிக்கலாம். அல்லது நம்ம அந்த வேலை இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் தோசை ஊற்றுறோன்னா அகெயின் மறக்காமல் 2 சொட்டு தண்ணி இப்படி தெளிச்சிடணும். இப்போது நம்ம மறுபடியும் தோசை ஊற்றலாம். ஸோ மேக்ஸிமம் கடகடன்னு உடனுக்குடன் ஊற்றி சுடும்போது தான் நமக்கு கேஸ் வேஸ்ட் இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து பராக் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்படி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு தோசை சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கேஸ் வந்து வேஸ்ட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் தோசை அதே மாதிரி தாங்க. ஊற்றும் போது இந்த கரண்டி பார்த்தீங்களா, நான் எப்படி பொசிஷன் வைக்கிறேன்னு பாருங்கள். சிலர் இப்படி வைப்பாங்க, சிலர் இப்படி வைப்பாங்க. இல்லை, இப்படி லைட்டாக வச்சுட்டு பாருங்கள், இந்த சென்டர் நகர்ற வரைக்கும் மட்டும் ஒரு 2-3 டைம் சுற்றிட்டு அப்புறம் அப்படியே அழகாக ஒரு கிளாக் வைஸ் மூமெண்ட்டில் அப்படியே லைன் பை லைனாக கொண்டு வந்து அவ்வளோதான் நிறுத்திடணும். திரும்ப இப்படி கரண்டியை போட்டு தொலாவை மட்டும் செய்யாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா எந்த காலத்துக்கும் உங்களுக்கு மொறுமொறுப்பான தோசை வராது. இப்போ நான் எண்ணெய் ஊற்றுறக்குள்ளேயே அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தான் எண்ணெயே ஊற்றுறேன். ஸோ நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவேன், சம்டைம்ஸ் 1 ஸ்பூன் ஊற்றுவேன். குழந்தைங்களுக்கு இருந்தால் நெய் ஊற்றி கொடுப்போம் நம்ம. ஸோ ஊற்றிட்டு இப்படி வந்து நம்ம மூடி வைக்கிறோம். அவ்வளோதாங்க, அதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு எப்படி செஞ்சாலும் தோசை நல்லாவே வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. டைல்ஸ், கிரானைட், மொசைக், மார்பிள்ஸ் என எல்லா வித தரைகளுக்கும் அழுக்கு, பிசுபிசுப்பு, துரு, கரை என எல்லா வித கரைகளுக்கும் ஆஸ்க் ஜான்சி ஃப்ளோர் கிளீனர் பயன்படுத்துங்க. பலச்சனை ஆக்குங்க. இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.